என்னுடைய இந்த மோதிரம் வந்து தொலைஞ்சி போச்சு. அதாவது வீட்டில் வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க, பண்ருட்டிலேருந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்து அதை நான் தான் அறுத்து எல்லாருக்கும் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அந்த அறுக்கிற இடத்துல இந்த மோதிரம் அதில் போயிடுச்சான்றது தெரியல. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட், அவருடைய இது ஞானம் வருது, நீ அதெல்லாம் போயிருக்குன்னு எனக்கு ஒரு இது வந்த சிம்டம்னு. சரி பார்க்கலாம்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டில் அந்த பலாப்பழம் அறுத்து போட்டதெல்லாம் அந்த குப்பைகளெல்லாம் தேடி பார்த்தோம், வீடு பூவெல்லாம் தேடி பார்த்தோம், கட்டில் கீழே பார்த்தோம், பெட்டு மேலே படுத்து இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தேன், கிடைக்கல. மறுபடியும் எனக்கு வந்து என்ன ராகவேந்திரா இப்போலாம் போயிடுச்சே, நான் இந்த கல் வந்து எனக்கு வந்து ராசி கல் ஆச்சு ராகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் எங்கள் வீட்டில் சொன்னேன். இருடி நான் போயிட்டு இன்னொரு முறை அந்த அன்னைக்குன்னு பார்த்து குப்பை வராமல் வரலை, அந்த குப்பை அப்படியே வீட்டில் நின்று போச்சு. ஒரே வித்தின் ஒன் ஹவர் அதுக்கப்புறமா வந்தாங்க. நான் திடீர்னு ஸ்ட்ரெக் ஆயிடுச்சு. அவர் ராகவேந்திரா சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்து வேண்டி போனேன். மறுபடியும் குப்பையை கீழே கொட்டி எல்லாம் கலரும்போது அந்த பலாப்பழம் சொலையை அந்த மேலே சொலையை அப்படி இப்படி தூக்கி இப்படி வச்சா அதுலேருந்து மின் கல் வெளிச்சம் வந்தது. எனக்கு அப்படியே திருட்டு போச்சு. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அப்படியே மாட்டிச்சலான்னு சொல்லிட்டு உள்ள விரல விட்டு உள் பக்கமாக போய் இந்த கல் வெளிச்சம் பட்டு அப்படியே பழம் காட்டிச்சு. ஒரு விரலை விட்டு நான் வெளியே எடுத்துட்டு உடனே அந்த ராகவை எங்கள் அம்மா ராகவை போட்டு இந்த விரலை இது வச்சுட்டு நான் மோதத்தை வச்சு, ஐயா நீங்கள் எங்கேயுமே இருக்கிறீங்க, எப்படி கூப்பிட்டாலும் நின்று செய்றீங்க, அது எப்படி ஐயா நீங்கள் இதே போல் வந்து எல்லாருக்கும் செய்யுங்க, எல்லாருடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்க, மன திருப்தி. இந்த அவருடைய அற்புதத்தை வந்து நம்ம என்ன நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு, எனக்கு அதுதான் மெயின். எல்லாம் நல்லா இருக்கணும், ராகவேந்திரன் நம்புங்கள். ராகவேந்திரன் நம்பினாவே 100% நிச்சயமாக நடக்கும். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அவருக்கு ராகவேந்திராவை வந்து உண்மையிலே நான் இன்னைக்கு நேரத்தில் நான் வந்து ஒரு 30-35 ஆண்டு காலம் அவர் வந்து எனக்கு வந்து எல்லாமே நன்மை செஞ்சுருக்கிறாரு. நான் இது வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் ராகவேந்திராவை நீங்கள் நம்புங்க, அவரை வழிபடுங்க, நாம் வந்து யாருக்கும் தீமை செய்யாதுங்க, நன்மை செய்யுங்க.